Hello world, இது JavaScript ஓட 24வது வீடியோ டியூட்டோரியல். இந்த வீடியோ டியூட்டோரியல் நாங்கள் பார்க்க போகிறது JavaScript REST and spread operators. ஓகே, ஸோ REST and spread operators அப்படின்னா என்ன? குறிப்பாக நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸை பற்றி நாங்கள் JavaScriptல மெயினாக பார்த்தோம். அதில் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் ஓரளவு இன் டீட்டெயிலாகவே நாங்கள் பார்த்தோன்னு சொல்லலாம் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸை பற்றி, ரைட்? ஸோ இந்த REST and spread operator வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸோட தான் ரொம்பவே அசோசியேட் ஆகும், ரைட்? கிரேட். ஸோ நாங்கள் இப்போ உண்மைக்குமே வந்து அவங்க இன்டென்ட் பண்ணது வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸோட வந்து ஒரு ஈஸியான விதத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸை வந்து JavaScript டெவலப்பர்ஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க. அதுவும் வந்து ES2015ங்கிற அந்த அப்டேட்டோட தான். ஸோ ES2015 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முதல் வந்த அப்டேட். ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரௌசர்லையும் சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து வருமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ரௌசர் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களோட ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணது இல்லைன்னா அந்த ப்ரௌசர் ரொம்பவே பழைய ஒரு ப்ரௌசராக இருக்கும். மேபி ஓல்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணாலே ஒழிய மற்றபடி எல்லா ப்ரௌசர்லேயும் வந்து இது வந்து ரொம்பவே சரளமாக ஒர்க் பண்ணும். ஓகே ஓகே, கிரேட். ஸோ இந்த ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸோட தான் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகிறது. ஸோ இப்போ இதுக்கு முதல்ல இப்போ உதாரணத்துக்கு அரேங்கிற விஷயத்தை எடுங்களேன். ஆப்ஜெக்ட்ஸ் பிறகு பார்ப்போம். அரேங்கிற விஷயத்தை எடுங்க. நாங்கள் அரேங்கிற விஷயத்தில் வந்து பல மெத்தட்ஸ் பார்த்தோம், ரைட்? புஷ், பாப், ஸ்ப்ளைஸ் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் அரேகளில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறது, இல்லாட்டி அரேலேருந்து ஒரு விஷயத்தை வெளியெடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் செஞ்சோம். ஸோ அதே விஷயத்தை தான் நாங்கள் இந்த ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக. அண்ட் ஆல்சோ ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு வந்து நோ சைடு எஃபெக்ட்ஸ் தருதுங்க. அதாவது இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு வேரியபிளை நாங்கள் மியூட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கன்செப்டோட ஒர்க் பண்ணுற டெவலப்மெண்ட் தான் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது, ரைட்டா? ஸோ இந்த ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் எப்படி வந்து பியூர் அப்படின்னா, பியூர் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு அரே இருக்குது, அந்த அரேக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் டிலைட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன். பை டிஃபால்ட் அந்த அரே வந்து ஒரிஜினல் அரேயை மாடிஃபை பண்ணாது, ரைட்டா? அது வந்து புதுசாக இன்னொரு அரேயை தருமே தவிர இருக்க அந்த அரேயை மாடிஃபை பண்ண போகிறது இல்லை. ஓகே, அதனால தான் வந்து இந்த ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மெயினாக ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணப்படும், ரைட்? அந்த புஷ் அண்ட் ஸ்ப்ளைஸ் இந்த மாதிரியான மெத்தட்ஸை விட. கிரேட். ஓகே, இப்போ நாங்கள் மெயினாக வந்து கோடுக்கு போவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் அரேஸை பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி இந்த ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஓகே, கிரேட். ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு அரே எங்களுக்கு தேவை. என்ன அரே? ஆக்டர்ஸ் வேணாம், பிறகு யார்ட பேர் முதல்ல போடுறீங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும். ஸோ நாங்கள் மேபி அவெஞ்சர்ஸுக்கு போவோம். அவெஞ்சர்ஸ். ஓகே, கிரேட். ஸோ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு அரேயை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த அரேக்குள்ளே ஓகே, ஃபேவரட் அவெஞ்சர்ஸ் எல்லாம் போடுவோமே. அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா, வேறு யார்? தார். ஓகே, இவங்களோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3 அவெஞ்சர்ஸ் இந்த அரேக்குள்ளே இருக்காங்க. இப்போ எங்களுக்கு சப்போஸ் ஒரு புது அவெஞ்சரை ஆட் பண்ணணும்னு வைங்க. ஸோ அந்த டைம், அதாவது இருக்க அரேயில் அடிஷ்னலாக புதுசாக ஒரு ஆளை சேர்க்கணுமா இருந்தால் அந்த டைம் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர், நாட் த ரெஸ்ட், ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர். ஓகே, கிரேட். ஸோ இப்போ நாங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் நான் வந்து ஹல்கை வந்து இந்த அவெஞ்சர்ஸ் அரேக்குள்ளே ஆட் பண்ணணும்னு வைங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் புதுசாக ஒரு அரேயை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட பியூரஸ்ட் தன்மையாக, அதாவது சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவெஞ்சர்ஸ் அப்டேட்டட் அவெஞ்சர்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு எம்டி அரே இருக்குது. ஸோ இதில் நான் ஆட் பண்ண போகிற ஆள் ஹல்க் அப்படிங்கிறவர் தான் நாங்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த அப்டேட்டட் அவெஞ்சரில் இருக்கவர் ஹல்க் மட்டும்தான். எங்களுக்கு இப்போ இங்கே இருக்க 3 பேரையும் இந்த அரேக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற ஆள். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுனா, சிம்பிள், வெறும் 3 டாட்ஸ் அண்ட் உங்களோட அரே. ஓகே, இதுதான் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர். ஸோ இதில் என்ன ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து அதை கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். கன்சோல் லாக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு நான் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனை தரேன். அப்டேட்டட் அவெஞ்சர், கூல்.
ஸோ இப்போ நீங்கள் அப்டேட்டட் அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார், ஹல்க் அப்படின்னு இந்த 4 பேருமே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த டாட் 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 அவெஞ்சர்ஸ் இதுதான் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த அவெஞ்சர்ஸில் இருக்க அத்தனை எலிமெண்ட்டையும் வந்து இங்கே இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார் அப்படின்னு தான் இருக்கும். அதில் ஹல்க் அப்படிங்கிற ஆள் இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரல. அதாவது அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட அரே மாடிஃபை ஆகலை. ரைட், இப்போ தெரியுதா இது ஏன் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு. ஓகே கூல், ரைட், கிரேட். ஸோ இப்போ நாங்கள் ஓகே, அது போக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரில் இன்னும் நிறைய இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஹல்கை தான் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு வைங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ ஹால்கை ஃபஸ்ட்டாக டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த அவெஞ்சர்ஸ் ஏரையே போடலாம். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ஹால்கை ஃபஸ்ட்டாகவும் அதுக்கு பிறகு இந்த அவெஞ்சர்ஸ் அந்த ரெஸ்ட் ஆஃப் த அவெஞ்சர்ஸையும் தரும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர். ஓகே கிரேட். ஸோ இப்போ ரெஸ்ட் ஆப்பரேட்டர்னு என்ன? ஓகே, ரெஸ்ட் ஆப்பரேட்டருங்கிறது இப்போ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டருங்கிறது இருக்க ஒரு ஏரையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம், ரைட்டா? அண்ட் ரெஸ்ட் ஆப்பரேட்டருங்கிறது இருக்க ஏரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும்னு வைங்க, அதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற விஷயம், ரைட்டா? இப்போ நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட், அதாவது இது ஓகே ரைட் ஹேண்ட் சைட் தான், ரைட்டா? இப்போ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் நீங்கள் பொதுவாக ரைட் ஹேண்ட் சைடில் தான் யூஸ் பண்ணுவீங்க, ரெஸ்ட் ஆப்பரேட்டர் பொதுவாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் யூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் ஓகே இந்த அப்டேட்டட் அவெஞ்சர் எப்படி இருக்குது, ஹால்க், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இப்போ ஹால்கை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும்னு வைங்க, அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா லெட் முதல்ல ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை போடுங்க ஈக்குவல் டு எந்த ஏரியா நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த ஏரியா செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டாக ஹால்க் எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்கார்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கவர் வந்து ஹல்க். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹல்க் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இது இப்போ நாங்கள் லெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டதால் இது வந்து இனிஷியலைஸும் பண்ணும், இனிஷியலைசேஷன் அண்ட் இனிஷியலைஸும் பண்ணும், அசைனும் பண்ணும், ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ லெட் ஹால்க், அதுக்கு பிறகு மிச்சத்தெல்லாம் வந்து ஓகே ஏதோ ஒரு ஏரே நாங்கள் மேபி ரெஸ்ட்னே சொல்கிறேன்னு அதை. ஓகே, ரெஸ்ட் அப்படிங்கிற ஏரேக்குள்ளே மிச்ச எலிமெண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஓகே அப்டேட்டட் அவெஞ்சர்ஸை விடுங்களேன், அதுக்கு கீழே நான் இன்னொரு கன்சோல் லாக் போடுறேன். இன்னொரு கன்சோல் லாக் போட்டு அதில் ஹால்க் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். சி ஹால்க். ஓகே, அதுதான் ரெஸ்ட் ஆப்பரேட்டர். அதாவது ஆல்ரெடி இருக்க ஏரியாலேருந்து எங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஐட்டம்ஸை வந்து தனியாக எடுக்கிறதுக்கு தான் இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியாலேருந்து ஹால்கை தவிர்த்து இருக்க மற்ற 3 பேருமே இந்த ரெஸ்ட் ஏரியாவில் இருப்பாங்க, அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார். ஓகே, ஸோ இதுதான் ரெஸ்ட் ஆப்பரேட்டர், ரைட்? சப்போஸ் இப்போ உங்களுக்கு அயன்மேன் எடுக்கணும்னு வைங்க, அயன்மேன் எத்தனாவது ஆளாக இருக்கார்? 1 2 செகண்ட் ஆளாக இருக்கார். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் வரைக்கும் இது வந்து ஒரு டவுன் சைட் மாதிரியே சொல்லலாம் ரெஸ்ட்டுக்கு. இப்போ ஸ்ப்ரெட் மாதிரி உங்களுக்கு வேண்டிய இடத்துல அப்படி எப்படியெல்லாம் போட முடியாது. இதில் வந்து நீங்கள் எனிவே யூ ஹேவ் டு டைப். சரி, இப்போ நான் அயன் போட்டேனே, அதாவது அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண வரும். அப்போ ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல டாட் 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 போட்டு உங்களால் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் எத்தனை எலிமெண்ட்ஸை வந்து இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாதானே. அதனால தான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட் வர வரைக்கும், இப்போ உதாரணத்துக்கு அயன்மேன் 2வது இடத்துல வந்ததால் நீங்கள் முதலாவது எலிமெண்ட்டுக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து 2வது இடத்துல இருக்க ஆளுக்கு தனியாக ஒரு வேரியபிள் போட்டு தான் இதாக்க முடியும். ஓகே, பட் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸை வந்து ஈஸியாக நீங்கள் இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஓகே கூல். ஓகே ரைட், இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக அயன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல அயன்மேன் அப்படிங்கிறவர் வருவார், ரைட்டா? இப்போ நான் மற்றதையும் காட்டுனேன், டாட் 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 இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எரர் வரும். அந்த எரர் என்ன சொல்லுதுன்னா ரெஸ்ட் எலிமெண்ட் மஸ்ட் பி லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடைசியாக தான் வரணும். ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் இப்படி ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு தெரியாது ஓகே இதில் எத்தனை எலிமெண்ட், இப்போ ஓகே இந்த இடத்துல ஒரு அரே தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, பட் எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிற விஷயம் அதுக்கு தெரியாதானே. ஸோ அதனால ரெஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த ஸ்ப்ரெட் மாதிரி எல்லாம் முன்னால் பின்னால் எல்லாம் போட முடியாது, கண்டிப்பாக பின்னால் தான் ரெஸ்ட்டுங்கிற அந்த விஷயத்த போட்டாகணும். ஓகே, ஸோ அதுதான் ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ.